ரோவன்ஸ் பிளான் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் எம்ப்ளாயீஸுக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாருன்னா அது சேலரியும் சேர்த்து எக்ஸ்ட்ரா சேலரி, அதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சேலரி ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக கொடுக்குறதுக்காக ரோவன்ஸ் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ரோவன்ஸ் பிளான் சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ரோவன்ஸ் பிளான் பொறுத்தளவில் சேலரி எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட சேலரி, ஸோ 800 800. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தளவில் ஒரு எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னா எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி ப்ரொசீஜரில் கொடுக்குறாங்கன்னா, ஸோ பாஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெக்கார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் எம்ப்ளாயி எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, ஸோ அந்த ஒர்க்கிங் டைமு இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி எவ்வளோ டைமில் முடிக்கிறாரு. ஸோ பேசிக்காக வந்து ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு ஜாப் முடிக்கிறாருன்னா பாஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா, ஸோ இவர் வந்து ஒரு 6 மணி நேரத்தில் முடிக்கிறார் அப்படிங்கும்போது கரண்டாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை அவர் ஒர்க் பண்ணுற டைம் ஸ்டாண்டர்ட் டைம் 8 மணியை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அவருக்கு வந்து மினிமம் வேஜ் 800 வந்து மினிமம் வேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து எப்படி ஏர்னிங் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறது வந்து டோட்டல் அவருடைய ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறதுனா அவரோட டோட்டல் ஏர்னிங் தான் ஸோ இந்த ஆர்டி வந்து அவருடைய சேலரி எஸ் மைனஸ் டி பை எஸ் இன்டு ஆர்டி. ஸோ இது வந்து அவருடைய இன்சென்டிவ். ஸோ சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸோ ஆர் அப்படின்னா பெர் ஹவருக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க. ஸோ பெர் ஹவருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 வச்சுக்கலாம். ஸோ பெர் ஹவர் 100 சேலரி கொடுக்குறாங்கன்னா 100 இன்ட்டு டி அப்படின்னா டைம். ஸோ இந்த டைம் வந்து அவர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாரு. இப்போது ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து 8 மணி நேரம் வச்சாச்சுன்னா, ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவருடைய சேலரி பார்த்திங்கன்னா 600 வரும் அவருடைய சேலரி. ஸோ அவருடைய இன்சென்டிவ் இது வந்து ஒரு சேலரி எக்ஸ்ட்ரா அவர் வந்து 2 மணி நேரம் வந்து முன்னாடியே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி 2 மணி நேரம் முன்னாடியே ஒர்க் பண்ணும்போது கம்பெனிக்கு இதனால் அட்வான்டேஜ் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த 2 மணி நேரத்துக்கு அவருக்கு இன்சென்டிவ் எந்த மாதிரி வருது அப்படின்னா எஸ் மைனஸ் டி, அதாவது எஸ்னா ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பேசிக்காக வந்து ஸோ ஒரு 8 ஹவர் வச்சுக்கலாம். ஸோ 8 அவர் ஒர்க் பண்ணியிருக்க டைம் வந்து 6. ஸோ 8 minus 6 டிவைடட் பை எஸ் ஸ்டாண்டர்ட் டைம் 8. ஸோ இன்ட்டு ஆறுனா பெர் ஹவருக்கு எவ்வளோ ரூபா, ஸோ 100 ரூபா இன்ட்டு டி, அவர் எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது அவருடைய இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிய வரும். ஸோ 150 ரூபா அவருக்கு வந்து இன்சென்டிவ் வந்துருக்குது. 2 மணி நேரம் அவர் கம்பெனிக்கு வந்து மிச்சப்படுத்தி கொடுத்ததுனால 150 ரூபா வந்துருக்குது. ஸோ டோட்டலாக வந்து அந்த 150 600 கூட்டும்போது அவருடைய சேலரி பார்த்திங்கன்னா 750 ரூபா டோட்டலாக அவருடைய சேலரி வந்துருக்குது. ஸோ இதுவே ஒரு ஒர்க்கர் 6 மணி நேரத்தில் முடிக்காமல் 4 மணி நேரத்தில் முடிக்கிறார் அப்படின்னா, ஸோ அந்த டீ இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே 4 வந்து 4 வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 மணி நேரத்தில் முடிக்கும்போது அவருக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும் பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் ஆட்டு 200 கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் கவனிக்கலாம், 2 மணி நேரம் மட்டும் மிச்சம் கொடுத்தவருக்கு 150 ரூபா கிடைக்குது. 4 மணி நேரம் சேவ் பண்ணி கொடுத்தவருக்கு 200 ரூபா கிடைக்குது. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ட்ராபேக்கு ரோவன்ஸ் பிளானோட ட்ராபேக் இதுதான். ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு அதிக அளவு இன்சென்டிவில் வந்து இதில் இருக்காது. ஆனால் ஒரு நியூ எம்ப்ளாயிக்கு வந்து மினிமம் கேரண்டி பேயில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ், இட் ப்ரொவைட் ஏ கேரண்டி அட் மினிமம் வேஜ். ஸோ வந்து ஒரு 8 மணி நேரத்தில் 800 ரூபா சேலரி அப்படின்னா, ஒரு ஒர்க்கர் வந்து அதை 10 மணி நேரத்தில் முடிச்சாலும் சரி 12 மணி நேரத்தில் முடிச்சாலும் சரி, ஸோ அவருக்கு வந்து 800 ரூபா வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. 2வது பாயிண்ட்டு, இன்ஃபீரியர் அண்ட் ஃப்ரெஷ் ஒர்க்கர் ஆர் நாட் பெனாலைஸ்ட். ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஒர்க்கர் வராருன்னா அவர் கண்டிப்பாக அவர் வந்து ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பேசிக் டைம், அதாவது ஸ்டாண்டர்ட் டைமை விட அதிகமாகவே டைம் எடுக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து கிடைக்க வேண்டிய சேலரி வந்து கரெக்டாக கிடச்சிருது, அவருக்கு வந்து பெனாலிஸ் எதுவுமே இல்லை. ஸோ 3வது பாயிண்ட்டு, ஒர்க்கர்ஸ் கெட் மோர் இன்சென்டிவ் தேன் எம்ப்ளாயர். ஸோ ஒரு எம்ப்ளாயரை விட ஒர்க்கரால் வந்து இதில் வந்து அதிகமாக சேலரி சம்பாதிக்க முடியும். ஸோ எப்படின்னா இவருக்கு இன்சென்டிவ் வந்து எவ்வளோ டைம் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாரோ அந்தளவுக்கு அவருக்கு இன்சென்டிவ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 4th பாயிண்ட், எம்ப்ளாயர் ஆல்சோ கெட் ஏ ஷேர் இன் சேவிங்.
ஸோ ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா, அதாவது சூப்பர்வைசர் இருக்காருன்னா, ஸோ ஒர்க்கர் எந்த அளவுக்கு டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறாரோ அதே அளவுக்கு எம்ப்ளாயருக்கும் வந்து அதுலேருந்து இன்சென்டிவ் ஷேர் ஆகிறது போயிட்டே இருக்கும். ஸோ எம்ப்ளாயருக்கும் இதில் வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். இட் இஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பை த ஒர்க்கர். ஸோ இதில் வந்து டோட்டல் எண்ணிங்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஷன் மெத்தட், டிவிடெண்ட் மெத்தட் இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒர்க்கருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இன்சென்டிவ் ஃபார் ஹை ப்ரொடக்டிவ் ஒர்க்கர் இஸ் இன்சஃபிஷியன்ட். ஸோ ஒரு ஒர்க்கர் வந்து ஹையாக வந்து ப்ரொடக்டிவ் வச்சுருக்காருன்னா, ஸோ அவருக்கு அந்தளவுக்கு இதில் வந்து இன்சென்டிவ் இருக்காது. டைம் வந்து எவ்வளோ மிச்சப்படுத்தி கொடுத்துக்கணுமே, அதிக டைம் மிச்சப்படுத்தும் போது கம்மியான இன்சென்டிவ் தான் கிடைக்குது. ஸோ அதான் இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது, ஒர்க்கர் டோன்ட் லைக் மேனேஜ்மெண்ட் டு ஷேர் தேர் சேவிங். ஸோ ஒர்க்கர் வந்து அதிகமாக டைம் மிச்சப்படுத்தி கொடுக்கும்போது அது வந்து எம்ப்ளாயருக்கும் ஷேரிங் போகுது. ஸோ அதை வந்து ஒர்க்கர் வந்து விரும்புவது கிடையாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரோவன்ஸ் பிளானோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்.